பொட்டை கூட என்னால ஆட முடியாது. ஒரு சொல்றேன் ஆடலாம், ஒரு பக்கம் சொல்றேன் ஆடலாம். இந்த பொட்டத்தோட ஆடலாமா? இப்ப யாரையும் ஒன்னான பக்கத்துல மீசல பொட்டைவேன் அங்கதான் பொட்டை போனது தம்பி. கொடப்பு கட்ட மூணா முறி. ஆமா பட்டப்பட்டி அடி பாமா. தம்பி சபை பார்த்தாயா? எப்படியோட சபை? மகாலட்சுமி திருவாகிய மகாலட்சுமி சபை. எல்லா வீடியோ கால நீ பாப்பையா? என்ற பொட்டாடி பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒன்றரை பொட்டாடி பையன் சத்தியமா சேர்த்து கொடுக்குறான். திருவாகிய மகாலட்சுமி கலாச்சார சபை. சபையிலே 4 வேதம், 6 சாஸ்திரம், 6 கல்வி, கணவன், துணைத்த தத்துவம், 12 புராணம், 7 கட்டுரை. மாதா பிதா குரு தெய்வம் அண்ணோட பார்த்திருக்கோம். அம்மா யார்? பெரியாய் அம்மன், பெரியாய் அம்மன் ஆட்ட வச்சிருக்காங்க. பெரியாய் அம்மனோட திரு பார்த்திருக்கோம். என்னோட பார்த்திருக்கோம். கட்டிக்கிற பையன் யாரு? கரும்புல பொட்ட பையன் பார்த்திருக்கோம். இந்த சிறிய கோழி வளர்க்க தம்பி. அம்மா வந்துரு. அம்மா யாரு தெரியுதா? தம்பி அம்மா வந்து அம்மா பேர் தெரியுதா? வரவங்க காசுக்கு வராங்களே அப்படின்னா தான் வசி வந்து வைக்கிறீங்க. நாங்க வசி வந்து வைக்கல. உனக்கு வசி வந்து வேணா சொல்லு. அவர்லாம் சொல்லிட்டு போறாங்க. கேட்டு நீ கம்முனா டாலஸ் மேக்கற வர சொன்னாரு. பக்கத்தாக்கு போவாங்க நான் மாட்டேன். தம்பி அம்மாவோட பேர் தான் பதுமை கோமணவல்லி. ஓ பதுமை கோமணம். எங்க வீட்டுக்காரர் யார் தெரியுமா? எங்க வீட்டுக்காரர் பேர் தான் சொல்ற. யாரு அது? எங்க வீட்டுக்காரர் பேர் தான் பயங்கர சூரன். என்னடா தாண்ட கூட 4 வாட்டி புத்தட்ட மாட்டி சொல்லாது. என்னடி உடம்பு கட்ட மூணா முடியும். ஆமா அவனை திருட பையன் சொன்னாக்கா ஏண்டியா அதான் கேட்கறேன். என்னன்னாலும் அவன் கண்ணானாலும் கணவன் நலப்புறதுண்டா வாய மூடு. தம்பி ஏதோ காரம் தெரியவில்லை. எங்க வீட்டுக்காரு ஓட்ட ஓட்டமா ஓடி எங்க வீட்டுக்கார பாக்கணும்.
என் மனைவியை என் மனைவியை பார்த்தாயா பார்த்தாயா மன்னவா என் மனைவியை பார்த்து சில நாளாகி விட்டது. 2-3 நாளா பாவம் அடுத்து சில ஆண்டு கூட வரல. போன பாரு பாசமா ஏறுறேன். என்ன பின்னால ஊர்ல ஒரு டவுன் பஸ் போகுதுனா டவுன் பஸ் வருதுனா ஆமா அல்ல முந்தி பாக்குறாங்க. ஆமா முன்னாடி சீட்டு பிடிச்சிக்கிறாங்க. நான் சுத்தி பார்த்தேன். முன்னாடி ஓப்பனா அம்மா காட்ட மாட்டேங்குது. பின்னாடி தான் சேரிக்கணும். இவர் முன்னாலயா நீங்க முன்னாலயா இருந்தீங்களா? இவர் பின்னாலயா? அப்பனா கவர்மெண்ட் டவுன் பஸ் சொல்றேன். ஊசி இடம் கொடுக்காத. நான் எதுவுமே பண்ணுங்க. போறாயமா ஐயோ வலிக்குது. ஐயோ 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 போல பண்ற முடியாம தோட்டமா ஓடி வந்து என்னுடைய வார்த்தை வந்தபடியா அப்படியே மன்னவா தினத்திலே அழைத்து விட வேண்டாம். ஆமா மன்னவா என் பார்த்தா வந்தபடியா நீ எப்படி வாங்க தெரியுமா? அடி பாதமல்ல தான் பணிந்த வட்டமா ஓடி வந்து என்னுடைய பார்த்த என்னைக்கு சாமமா அப்படியே மன்னவா அந்த காரணம் சொல்லுங்க மன்னவா. இந்த தினத்திலே உன்னை அழைத்த சமாச்சாரத்தை கேட்கிறேன். ஆமா நான் இந்த வனத்தை சுற்றி பார்த்து வெகு நாளாக ஆகிவிட்டது. ஆதலால் இந்த பதுகுமாமலையை விட்டு இந்த இடத்தை விட்டு நான் வனத்திற்கு சுற்றி பார்க்க வேண்டும். அப்படி சுற்றி பார்க்கின்ற தருவாயிலே தேவர் மூவர் அனைவரையும் சிறப்பிடித்து அடிவதனமாக அடிக்க வேண்டும். அதனால உங்ககிட்ட சின்ன ஒரு விடை தாமலம் வாங்கலான்னு உன்னை கூப்பிட்டு போவாதீங்கன்றேன். கோவா மறுக்காத சொன்ன கேளு விடை தாமலம் நான் மாட்டேன். என்ன மேல ஆளா இருக்கா பண்ணவா? என்ன மேல ஆளா இருக்கா? வட்டுக்கிற மாட்டியும் தட்டுக்கிற பொண்டாட்டியும் ஒரு நிமிஷம் வச்சுக்க மாட்டான். என்ன நீங்க யாரு? நீங்க ஆம்பளை சிங்கம். நீங்க போய் எதுவுமே ஆவாது. நீங்க போய் ஒரு மண்ணு வேற நான் சண்டைக்கு
போறேன் வெத்தலை பாக்கு வச்சு காசு இதுல வை 100 ரூபாய் ஒரு வெத்தலை ஒரு பாக்க வச்சு ஒரு 10 பைசா வை ஒரு வெத்தலை ஒரு பாக்கு எதுக்குடா ஒரு வெத்தலை ஒரு பாக்கு எதுக்கு எதை வைக்கல காசு வைக்கிறா வை 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 ஏ பெண்ணே மண்டபா குடு ஜபா மண்டபா கோய் மாரி மண்டபாரி இதுக்கு நான் பயப்படுவேனா பேர் விட்டாலும் நம்மளுடைய விழா இந்த தினத்திலே இந்த குகையை விட்டு நாம் பதிவுமாமலைக்கு பார்க்கிறேன் குகையை விட்டு வனத்திற்கு செல்ல வேண்டும் நடையாய் நடந்தார் இது என்ன ஆச்சரியம் பார்த்தாயா இவளை பார்த்தாயா ஐயோ 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 இந்த தேவாலயத்தில் இருக்கக்கூடிய நாட்டிய மாதர்கள் இருக்கிறார் அல்லவா ஐயோ இவ அரம்பையோ இல்ல ஊர்வசியோ இல்ல மேனகையோ திலோத்தமையோ ஐயோ மையா ஐயோ ஐயோ தாங்க முடியல ஐயா இறங்கி வையா ஏமா உன்னத்தான் ஏமா உன்னத்தான் என்னடா ஏமா நந்தகாரி ஏமா உன்னத்தாங்கிற என்கிட்ட வர மாட்டான்னு இப்பதான் தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு தான் தெரியும் மீசிய பார்த்தா அதுலயே இறங்கி விட்டு போன பாரு பார்த்தா அழகு இவன் ஏன் தெரியுமா என்னோட சேர மறுக்கிறாள் இவள் மறுக்க தவற அவள் இருக்கிறே 2 குழந்தைகள் இருக்கும் போது எப்படி காம உணர்ச்சி ஏற்படும் எப்படி நம்மோடு இணைய மாட்டார் அதனால புள்ளி என்ன பண்ணணும் ஒரு புள்ளியை தூக்கி காரப்புதிரிலும் ஒரு புள்ளியை தூக்கி சூரப்புதிரிலும் போட்டால் அப்ப 2 பேரும் தனியா நினைக்குவான் தூக்கினான்
சொன்னீர்களே ஐயோ என்று இதோ மரத்தடியில் ஆண்டவராகப்பட்டவர் விட்டு சென்று தாகவிடா ஏற்க என்று தண்ணி சென்று வந்தாரே உங்கள் அப்பா இடத்தில் நான் என்ன பதில் கூறுவேன் மகனே காந்தசீலா அண்ணா வடிவோ சொல்லுவேன் வீணா கெட்டு போவதா வீணா கெட்டு போவதா சண்டாளா கெட்டு போவா கெட்டு போவதா சும்மா இருக்காத ஆமா கெட்டு போவதா சண்டாளா அடி கெட்டாலும் கெட்டு போறண்டி ஐயோ
ஒன்னா போடாது விட்டு புடுங்கினாதான் வரும். ஆனா நீங்க புடுங்கிறதுல கொஞ்சம் அடி எத்தனை சொன்னாலும் சித்திரத்தில் ஏற்றுவோம். ஒரு பெண்ணாகப்பட்டவரை காம இச்சையோடு உயர்த்திக் கொண்டு வருகிறாயோ, நான் பத்தினி என்பது உண்மையானால் இதோ பதங்கமா மாலை மூடிக்கொள்ள வேண்டும். என் இனத்தோர், என் குலத்தோர், என் தாய் தந்தைமார்கள் வந்து இந்த மலையை கை வைத்தால் திறக்க வேண்டும், இல்லை என்றால் மூடிக்கொள்ள வேண்டும். விநாசாபத்தை நண்டு வந்து தான் வழியிலே மாட்டிச்சு. இது யாரு கொகை? பதுங்கு மாமால யான் கொகை. இவ எங்க இருக்கிறா? உள்ள கோயில் இருக்காங்க. உள்ள இருக்கிறா? ஆமா. இப்ப இந்த கொகையை திறக்க முடியாதா? என்னைக்கு ஆனாலும் வெளியே ஒரே அடிக்கிற மாதிரி கொகையை அடிக்கலாமா? ஆமா. அட இதுதான் சமயம் என்று என்னங்க போய் தெரியுங்க. என் கொகையை ஓய்ந்து அடிக்கின்ற தருவாயிலே ஒரு காலத்தோட என்ன தூக்கிடாச்சுறாம் ஐயா. ஏதோ இந்த பெண்ணோட கற்பு தடங்கள் பத்தினி ஆட்டுங்க. ஆமா. ஏய், நான் விடுவேனா? சும்மா விடுமா? எப்பேர் வட்டால் இந்த நண்டாகப்பட்டது அந்த வழியில இருக்கிறது. அந்த வழியிலே தான் வந்து அவனை வெளியே, வேற வழி கிடையாது. அவன் வெளியே வர வரைக்கும் இங்க காவ குட்டி போட்டு நாய் மாதிரி இங்க நம்ம இங்க இருக்கோம்டா. யார் வருவார் என்று பார்க்கலாம். ஏய், எப்படி ஆக மணிமகளே அம்மாகப்பட்டது. ஒரு குரல் கேட்கிறது. இந்த சோழப்புரிலே ஒரு குரல் கேட்கிறது. ரெண்டு பிள்ளைகள் குரல் கேட்கிறது. அம்மா எங்கடா? அம்மா, அம்மா உன் தாய் எங்க? நாங்களும் ஆள விரிச்சதுங்க அமர்ந்திருக்கும் பொழுது யாரா ஒரு அசனாகப்பட்டவன் துரத்தி ஓடி வந்து ஐயோ அம்மாவை துரத்தி சென்று விட்டான். எங்களை காரா புதலும் சூரா புதலும் தூக்கி போட்டு விட்டானப்பா. முருகா! அப்பா அம்மா, அப்பா அம்மா, அப்பா அப்பா அம்மா, எப்பா பால் குறாயப்பா. அப்பா பாலா வேணும். கர்மகத்தான் கொடுப்பாரு. எனக்கு விதியோ, எனக்கு விதிவசமோ.
முருகப்பெருமானே, நீ ஒரு தெய்வமா? உன்னையே கோரி உன்னுடைய சன்னிதானம் வருவதற்கு காவடிகளை தூக்கிக் கொண்டு வேலைகளை சூழல்களை தூக்கிக் கொண்டு என் பிள்ளைகளுக்கு சிகண்டிக்கு காதலி விழா செய்வதற்கு உன்னையே நினைத்து கோரி உன் நாமத்தை சொல்லி வந்தன. வரக்கூடிய வழியில என் மனைவியை மறைத்து விட்டார். யாரோ என் மனைவியை களவாடி சென்று விட்டார். என் பிள்ளைகள் காரப்பதிலும் சூரப்பதிலும் கிடைக்குது. இனிமேல் உன் சன்னதி நான் வருவனா? சண்டாளா அப்பா அம்மா அப்பா அப்பா பிள்ளைகளா, இனிமேல் அந்த முருகப்பெருமான் சன்னதிக்கு நான் போக மாட்டேன். என் விதிவாசம் எப்படி நடக்குதோ என்னுடைய நாடாகப்பட்ட மணிநகராபுரி உங்களை அழைத்து சென்று அங்க என்னால் முடிந்தவரை சீரும் சிறப்புடன் வளர்க்கின்றேன். என்னுடைய மனைவி வருவரை என்னை தேடி வருவதற்கு அந்த முருகப்பெருமானை நினைக்க மாட்டேன். என் பிள்ளைகளே எனக்கு செல்வங்கள் என்று நான் வளர்க்கின்றேன். வாருங்கள் போகலாம் மணிநகராபுரி. அதோ மாசிலா மன்னனாகப்பட்டவன் முருகனுடைய திருச்செந்தூர் முருகனுடைய ஆலயத்திற்கு செல்கின்ற பொழுது தடங்கள் ஏற்பட்ட காரணத்தினாலே இனிமேல் உன்னுடைய ஆலயத்தில் நான் வரமாட்டேன் பிள்ளைகளையும் தந்தகமாகவே அதோ இல்லறம் சென்று விட்டார். அப்படி இருக்க நேரத்திலே அதோ இருக்கும்படியான அதோ சந்தன கோவில் இருக்கும்படியான 24 நம்பர் வீடு, அந்த வீடு இருக்கும்படியான அதோ சுப்புதாசி மகள் மஞ்சுளாதாசி மகள் செண்பகதாசி தற்ப அந்த வரால்